இன்னைக்கு வந்து எக்ஸர்சைஸ் 1.3ல 9th சம் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ பிளேன் இஸ் ஃப்ளையிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். என்ன அப்படின்னா, ஒரு பிளேன் வந்து பறக்குது. என்ன ஸ்பீடில் பறக்குது அப்படின்னா 500 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து போகுதாம். எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி ட்ராவல்டு பை த பிளேன் அஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி இன் ஹவர்ஸ். நம்மளை வந்து டிஸ்டன்ஸ் டியை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, டி இன் ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து கொடுத்துருக்கதை எழுதலாம். கிவன்னு ஸ்பீடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 500 கிலோமீட்டர் பெர் ஹார்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுக்கடுத்து டிஸ்டன்ஸு டியை தான் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, டி ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் டி ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், distance equal to speed equal to distance divided by time taken. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸை. அப்போ டிஸ்டன்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே டிவைடில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்னவா மாறும், மல்டிப்ளையாக மாறுமா. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன். ஓகேவா. இப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன் எழுதணும். ஸ்பீட் நமக்கு தெரியுமா, 500 கிலோமீட்டர் பெர் ஹார்னு, அதனால 500 போட்டோம். டைம் வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் டி ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இன்ட்டு டி. அப்போ டிஸ்டன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு 500 இன்ட்டு டி என்ன தான் கிடைக்கும், 500 டீன்னு கிடைக்கும். அப்போ டி ஈக்குவல் டு 500 டி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டிஸ்டன்ஸ் டி அப்படிங்கிறது என்ன இருக்குது, 500 டி இன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்மு. நமக்கு வந்து ஸ்பீடுக்கு ஃபார்முலா மட்டும்தான் தெரியணும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் போடலாம். அப்படி இல்லைனா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன் போடலாம். ஸ்பீட் வந்து 500 கிலோமீட்டர் பெர் ஹார்னு கொடுத்துட்டாங்க. அந்த பிளேன் வந்து என்ன ஸ்பீடில் போகுதா, 1 மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் கடக்கிற அளவுக்கு ஸ்பீடில் போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டைம் வந்து ஸ்மால் டீன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்பீடோட ஃபார்முலாவில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம்முப்பா.